Hi students, வாங்க இன்னைக்கு நம்ம நீட் ஜேஇ ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். The intensity of the ratio of maximum and minimum in an interference pattern produced by two coherent sources of light is 9:1. அப்ப என்ன கொடுத்துட்டாங்கன்னா Imax I minimum ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 9:1 ரேஷியோல இருக்கு. சரியா? The intensities of the used light sources are in the ratio. So use பண்ண லைட்டோட இன்டென்சிட்டியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். So ஃபார்முலா என்னது? Imax by I minimum equal to A plus B the whole square by A minus B the whole square. அப்ப therefore என்ன ஆயிரும்? I max by I minimum பதிலா 9/1 equal to A plus B the whole square by A minus B the whole square. சரியா? So taking square root on both sides என்ன ஆயிரும்? A plus B by A minus B equal to, so 9 root எடுத்தோம்னா value will be 3/1 இருக்கும். Then next simply cross multiply பண்ணா அப்ப என்ன வரும்? A plus B into 1 equal to 3 into A minus B. So A plus B equal to 3A minus 3B. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா A terms of law ஒன் சைடும் B terms of law ஒன் சைடு கொண்டு போவோம். ஸோ B எங்கிட்ட கொண்டு போவோம், A அங்கிட்ட கொண்டு போவோம். ஸோ 3 இங்கிட்ட இருந்துச்சுன்னா 3B plus B equal to இந்த A எங்கிட்ட போகும்போது மைனஸ்ல போகும் 3A minus A. அப்போ என்ன ஆயிரும்? 4B equal to 2A. ஸோ A by B equal to B 4/2 வரும், which will be equal to 2:1. சரியா? நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டென்சிட்டிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ I1 by I2 கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அது வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா A1 by B1 இந்த ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? ஸோ தட் வில் பி 2/1 the whole square, which will be equal to 4/1. ஸோ ஆன்சர் will be 4:1. So இதே மாதிரி for more interesting NEET and JEE problems subscribe to our channel. Thank you.